ரைட். ஸோ முதலாம் கேள்வியை பாருங்க. இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பார்த்து கொள்வீங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பிசுக்குமை குணகமானது எனது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி. பிசுக்குமை குணகமானது பாஸ்கல் செகண்ட் எனும் எஸ்ஐ அலகை கொண்டது. எஸ்ஐ அடிப்படை அலகுகளின் சார்பில் இவ்வலகானது. அடிப்படை அலகுண்டா பேஸ் யூனிட். அடிப்படை அலகுகளை தரட்டாமா பாஸ்கல் செகண்ட். இப்ப இது எனக்கு மாத்தேலும் எப்படி? பாஸ்கலை மாத்தேலும் நியூட்டன் மீட்டர் -2. So Newton meter -2 second. Simple as it. நியூட்டனுக்கு என்ன? இப்ப கேட்டது எஸ்ஐ அடிப்படை அலகு. எஸ்ஐ அலகுண்டேக்குள்ள இது ஓகே, நியூட்டனும் ஓகே. பட் எஸ்ஐ அடிப்படை அலகுண்டேக்க பேஸ் யூனிட்ல வரணும். எது? திணிவு, நேரம், டைம். திணிவு, நேரம், நீளம். மாஸ், டைம், லென்த். இந்த குவான்டிட்டி இதுல வரணும். இப்ப நியூட்டனுக்கு பதிலா என்ன போடுவீங்க? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 மீட்டர் -2 செகண்ட். சேர்ந்த என்ன வரும்? கிலோகிராம். இது சேர்ந்தா மீட்டர் -1 செகண்ட் -1. ஓகே. சோ கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1. எத்தனாவது விட? செகண்ட் ஆன்சர். ஓகே, ரைட். செகண்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க. என்னவா? சமுத்திர அலைகளின் அலைநீளத்தை லாம்டாவும் சமுத்திர ஆழத்தை எச்சும் புவியீர் பார்முடுகளை ஜியும் கடல் நீரின் அடர்த்தியை டென்சிட்டி ரோவும் குறிக்கையில் இக்கணியங்கள் சார்பான பின்வரும் கோவைகளில் எது சமுத்திர அலைகளின் கதியை சரியாக தருவது? இப்ப இது இப்ப இந்த அடுத்த பட்சில இருக்கிறார்கள், அதாவது தேர்ட் யூனிட் படிச்சாக்கள் இந்த கேள்வி எப்படி செய்வீங்க? உங்களுக்கு தெரியும், குற்றலை தாங்கி இல்ல. இந்த கதி ரூட் ஆஃப் GH தரப்படும். இது முன்னுக்கு படிச்சாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சாக்களுக்கு இது தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பிறகு. இப்ப இன்னைக்கு படிச்சாக்கள் நேரடியாக இந்த ஈக்குவேஷனை பாய்ப்பீங்க. என்ன சமன்பாடு? V = ரூட் ஆஃப் GH இருக்குது குற்றலை கதி. அப்ப கதிக்கு ஆர்முடுகளும் இதுவும் பெருக்கப்படணும், நீளமும் பெருக்கப்படணும். இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சாக்களுக்கு தெரியும், மேலே இருந்து ஒரு துணிக்க கீழே விழுந்தா, ஓய்வில இருந்து ஒரு துணிக்க கீழே விழுந்தா சிங்க வேகத்துக்கு என்னென்ன சமன்பாடு வருது? ரூட் ஆஃப் 2GH. இப்ப பரிமாணத்தின் படி பாருங்கோ, வச்சும் பெருக்கப்பட்டா தான் வேகம் வரும். இப்ப ஆர்முடுகளும் நீளமும் பெருக்கப்படணும். எக்ஸலரேஷன் ஒரு லென்த்தும் பெருக்கப்பட்டா என்ன வரும்? வெலோசிட்டி வரும் ரூட்டுக்குள்ள. இப்ப இதன்படி எந்த கணியம் வரணும்? அந்த எச்சுக்கு பதிலா என்ன போடலாம்? லென்த்துக்கு பதிலா என்ன போடலாம்? அலைநீளத்தை போடலாம், வேவ் லென்த்தை போடலாம். அது மீட்டர் தானே. ஜியும் வேவ் லென்த்தும் வரணும். அப்ப இது ஆன்சர் ரூட் ஆஃப் ஜி லாம்டா அப்படின்னு போடலாம். ஏன்? ஒரு எக்ஸலரேஷன் பரிமாண முறைப்படி பாக்குறேன். ஒரு எக்ஸலரேஷன் ஆர்முடுகளும் ஒரு நீளமும் பெருக்கப்படும். ஓகே, எங்க இருந்து எடுக்கிறேன்னு விளங்குது இல்ல? நீங்க என்ன வேணும்? எல்லாத்துக்கும் பரிமாணத்தை போட்டு பார்த்து எதுக்கு சரி வருதுன்னு பார்க்கணும். இப்ப எங்களுக்கு முதலாவது விடை நேரடியா வந்துடும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க அழகு போட்டு பார்க்கக்குள்ள ரூட் ஆஃப் ஜி லாம்டாவை போடுவீங்க. ஜிக்கு என்ன? MS-2m. அது இந்த ரூட் ஞாபகம் இருக்கு. இது மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 to the power half. என்ன வரும்? மீட்டர் செகண்ட் -1. அப்ப அது என்னது? வெலோசிட்டி நல்லது தானே. அப்ப டைமென்ஷனும் சரி, பரிமாணமும் அதேதான். எப்படி செய்தாலும் முதலாவது விட விளங்குதெல்லாம்.
எச் தான் வரணும். எச்சுக்கு பதிலா அவர் என்ன போட்டிருக்கார்? லம்டா. எங்களுக்கு பரிமாண முறைப்படி. இப்ப உங்களுக்கு ஆக்சுவலான சமன்பாடு தெரியாது. அப்ப இதுல என்ன போட்டிருக்கார்? லம்டா போட்டிருக்கார் எச்சுக்கு பதிலா. ஓகே. அப்ப இது பரிமாண முறைப்படி கேள்வி என்னபடியா உங்க சாப்பாடு சரி. ஆனா GH தான் வரணும். அவர் அப்படி ஒரு ஈக்குவேஷன் தரையில என்றபடியா எங்களுக்கு இயலாது. ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. என்னவாம்? அளவீடு ஒன்றின் நிச்சயமற்ற தன்மை அன்சர்டினிட்டி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருதுக. என்னது? அளவீடு ஒன்றின் நிச்சயமற்ற தன்மை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருதுக. இப்ப என்ன சொல்றார்? அளவீடுகளை திரும்ப திரும்ப மேற்கொண்டு சராசரியை துணிவதன் மூலம் முறைமை வலு எழுமாற்று வலு இரண்டையும் குறைக்கப்பட முடியும். என்னவாம்? அளவீடுகளை திரும்ப திரும்ப மேற்கொண்டு சராசரியை துணிவதன் மூலம் முறைமை வலு எழுமாற்று வலு சிஸ்டமேட்டிக் எரர் ரண்டம் எரர் இரண்டும் குறைக்கப்பட முடியும். நோ, திரும்ப திரும்ப எடுத்த ரண்டம் எரர் போகும். எழுமாற்று வலுவை குறைக்கலாம், முறைமை வலுவை குறைக்கலாம். இவர் ரெண்டையும் குறைக்கலாம் என்று சொல்றாரா? இவைய பிழை. ஓகே. ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. ஓர் உபகரணத்தின் பூச்சிய வலுவானது ஒரு முறைமை வலுவாகும். பூச்சிய வலு என்றது முறைமை வலு. யா, சிஸ்டமேட்டிக் எரர் தானே. அந்த கருவியில இருக்கிற பிழை. அதை நான் கரெக்ட் பண்ணலாம், அது வேற பிரச்சனை. பட் இது கருவியில இருக்கிற பிள்ளையால வர்ற வலு தானே. அப்ப அது முறைமை வலு. சரி, சிஸ்டமேட்டிக் எரர் தான். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற எரரால வர்ற எரர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற பிள்ளையால வர்ற எரர் என்ன? சிஸ்டமேட்டிக் எரர், முறைமை வலு. சிய பாருங்க. பரிசோதனையாளரால் பரிசோதனையில் கை கொள்ளப்படும் நலிவான பரிசோதனை திறன்கள் மட்டுமே எழுமாற்று வலுவுக்கான காரணமாக அமையும். எழுமாற்று வலுவுக்கு பரிசோதனை செய்கிறவர் பிழை என்னவாம்? நலிவான பரிசோதனை திறன். அவருக்கு திறமை இல்லாம இருக்கிறதாலேயே எழுமாற்று வலு வரும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்குமே என்ன செய்யலாம்? வலு வரும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கு வலு குறைவா வரும். ஏன்? அவருக்கு இன்னென்ன வலிதான் வரணும் என்று தெரியும் என்றதால எரர் குறைவா வருமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கு ரண்டம் எரர் வரலாம். ஓகே. இப்ப இது அவர் பரிசோதனை திறன், அதாவது ஸ்கில் குறைவா இருக்கிறதால வருதோன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்கில் குறைவா இருந்தா கூட வலு வரும். இதுக்காண்டி அது மட்டும் ரீசன் இல்லை. ஓகே தானே? இப்ப இதுதான் சார் பி மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்குதல்ல? சி பாட்டு ஒரு ஆள் திருப்பி சொல்லட்டாமா? ஒரு ஆளுண்ட ஸ்கில் குறைவா இருந்தா, அவற்ற திறன் குறைவா இருந்தால், அவற்ற திறமை குறைவா இருந்தால் எழுமாற்று வலு, அதுதான் எழுமாற்று வலு வர்றதுக்கு ரீசன் சொல்றார். இல்ல, எழுமாற்று வலுன்றது என்ன? எவ்வளவுதான் ஸ்கில் உள்ள ஆளா இருந்தாலும், எவ்வளவு திறன் உள்ள ஆளா இருந்தாலும் 6 9 வாய்ச்சா, அல்ல 6 8 வாய்ச்சா, அது எழுமாற்று வலு. 6க்கும் வலு வரலாம். அவரு திறமை இல்லாம இருக்கிறதால மட்டும்தான் வலு வரும், அது பிள்ளை. ஒருத்தன் கேட்கான்,
முறைமை வலு எழுமாற்று வலுவை டெபினிஷன் தர சொல்லி. கருவியில இருக்கிற பிழையால வர்ற வலு முறைமை வலு, சிஸ்டமேட்டிக் எரர். இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற எரரால வர்றது. பரிசோதனை செய்யறவர் வர்ற பிழையால வர்ற வலு எழுமாற்று வலு. ஓகே, ரெண்டும் எரர். சரி, போத் பண்ண பாருங்க. அருகில் காட்டப்பட்ட உருவானது கோலமானியை பயன்படுத்தி இரு அளவீடுகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களை காட்டுகின்றது. இவ்விரு அளவீடுகளினதும் வித்தியாசமாக அமைவது. ரெண்டு அளவீடு காட்டியிருக்கார், அவ்வளவீடுகளின் வித்தியாசம் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கிறார். முதலாவது அளவீட பாருங்க. இதுல இவ்வளத்துக்கு கிளியர் இல்ல டயக்ராம். என்னண்டா இந்த முதலாவதுல பார்த்தா 0வும் 1க்கு இடையிலையும் ஒரு கோடு போட்டிருக்கார். இந்த சென்டர்ல போட கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கார். இது இருக்குன்னு தான் எடுக்கணும் போல. இதுக்கு இடையில நிக்குது சர்க்குலவேனியஸ்க்கு. ஓகே, எத்தனையாவது அங்க கோயின்சைட் ஆகுது? 37வது பொருந்தது. 37th டிவிஷன். இப்ப இது இந்த இழிவண்டிக்கு என்ன லீஸ் கவுண்ட்? லீஸ் கவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த புரியிட தூரம் 0.5, பிச் வந்து 0.5. இதுல 50 பிரிவு இருக்கு. அப்ப 0.5 over 50, 0.01. முதலாவது ரீடிங் எடுத்த என்ன வரும்? 0.5க்கும் 1க்கும் இடையில இருக்கு. அப்ப 0.5 பிளஸ் எத்தனையாவது கோயின்சைட் ஆகுது? 37 into 0.01. அது 0.5 plus 0.37 plus 0.87 மில்லிமீட்டர். ரெண்டாவது ரீடிங்க பாருங்க, எப்படி இருக்கு? இதுல 0 இருக்குது, இது 0.5, இது 1. எங்க நிக்குது? 0க்கும் 0.5. எத்தனாவது கோயின்சைட் ஆகுது? 42. இதுக்கு நீங்க எடுக்க என்ன எடுக்கணும்டா, ரெண்டாவது இந்த ரீடிங் எடுக்க 0க்கும் 0.5 இடையில. அப்ப 0 பிளஸ் 42 50ல இருந்து கழிக்கணும். கீழே கிடங்கு இருக்கு. அப்ப 8 into 0.01 வரும் 0.08 மில்லிமீட்டர். இப்ப ஒன்று மேல இருக்குது, மற்றது கீழே இருக்குது. இப்ப வித்தியாசம் என்ன வேணும்? ரெண்டையும் கூட்டணும். ஓகே, அப்ப இப்ப வித்தியாசம் ரெண்டையும் கூட்டுவீங்க. எவ்வளவு? 0.87ஐயும் 0.08ஐயும் கூட்டினா வரும் 59, 0.95 மில்லிமீட்டர். எத்தனாவது விடை? 4th ஆன்சர். ஓகே, அது மேலையும் கீழையும் இருக்கேக்குள்ள இது சைவருக்கு மேல இருக்கு, சைவருக்கு கீழே இருக்கு. அப்ப அந்த கெப்பை தான் பார்க்கணும் வித்தியாசம் பண்றது. இப்ப மேல உள்ளதும் கீழே உள்ளதும் என்ன கெப்ப அளவு, அது ரெண்டையும் வித்தியாசம் கூட்டணும். அதாவது இதுல ரீடிங் இப்படி இருக்குது, ஒன்று சைவருக்கு மேலே இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது. இப்ப இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வேணும்? இவ்வளவு, இது 0,
ஜீரோவில இருந்து இந்த பெருமானத்தையும் இந்த பெருமானத்தையும் கூட்டும். ஏன் முதலாவது ரீடிங் எக்ஸ்பிளைன் பண்ண என்ன? 0.5க்கு 1க்கு இடையில இருக்குது, கவனமா பாத்தீங்கன்னா சரி. அந்த இடையில ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை படிவா பாத்தீங்கன்னா சரி, சின்ன நான் இருக்கிறீங்க. இப்ப 0.5க்கும் 1க்கும் இடையில இருக்குது 0.5. 37வது பொருந்தது 0.0. சரி, அஞ்சாம் கேள்வி பாருங்க. அஞ்சாம் கேள்வி என்னவாம்? உருவில் காட்டப்பட்டுள்ள இந்த 15 காவிகளதும் விளைவுலாக அமைவது. சும்மா எப்படி போட்டா எப்படிதான் இந்த 15ஐயும் பாக்குறது நாங்கள் இல்லையா? சரி, ஒவ்வொண்டா பாக்கைக்குள்ள திக் பண்ணி கொண்டு பாருங்க. என்ன, இங்க இங்க பேரையும் பார்க்கணும், அங்க காவியையும் பார்க்கணும், வெக்டர் ரெண்டு இடத்துலயும் பார்க்கணுமே. எப்படி கொடுத்துருக்காருன்ட்டு இப்ப 15 தந்தபடி ஓகே, சின்ன சின்ன வெக்டரை தான் குறிச்சிக்காருன்னு மீனிங் பாப்போம். இது என்ன 5 ஸ்டார் இல்ல? ABC FGHIJ. ரைட். இப்ப எனக்கு தான் மேல என்ன ஒவ்வொன்றா கீறணும். இப்ப ஏபி, இதுல ஏஇ, இதுல பிஇ. இப்ப நான் இங்கேயே சுருக்கிட்டு போவோம். ஏபியும் ஏஇயும் சேர்ந்து என்ன வரும்? ஏபி பிளஸ் ஏஇ என்ன வரும்? ஆல்ரெடி ஒரு பி இருக்குது, அப்ப 2B. ஓகே, சோ இப்படி போய் இப்படி போறது, இப்படி போறதுக்கு சமன். ஆல்ரெடி அந்த டிரெக்ஷன்ல இருக்கு ஒரு வே. இப்ப 2B. பிஏ என்ன அது? பிஏ. ஏபி இல்ல, பிஏ அது. சோ பிஏ பிளஸ் ஏஇ, பிஏ பிளஸ் ஏஇ தான் பி. ரைட், 2B. அதே மாதிரி இதை பாருங்க, இஎஃப் பிளஸ் எஃப்ஹெச். இஎஃப் பிளஸ் எஃப்ஹெச் என்ன? இஹெச். ஆல்ரெடி ஒரு இஹெச் இருக்குல்ல, அப்ப 2EH. இதையும் இதையும் விட்டுட்டு 2EH. அதே மாதிரி இங்க HGGI, இது ரெண்டையும் விட்டுட்டு HI போடலாம், ஆல்ரெடி ஒரு HI இருக்கு, அப்ப 2HI. இதுக்கு இப்படி 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 வருது. இப்ப இது மூணும் சேர்ந்து கேன்சல் ஆகிடும். இது ஐஜே ஜேடி இது மூணும் கேன்சல் ஆகிடும். ரிசல்ட் ஜீரோவே. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறது கேன்சல் ஆகிடும் இல்லையா? இங்க எப்படி? பிசி பிளஸ் சிபி. பிசி பிளஸ் சிபி என்ன? டிபி. ஆல்ரெடி ஒரு டிபி இருக்கு, அப்ப 2DB. நீங்க எழுதி பார்த்து கொள்வீங்க 2DB. இப்ப ரிசல்ட் என்ன வரும்? வரணும் 2DB 2BI 2BE EH HI. டில தொடங்கினா ஐயில வந்து முடிகிறேன். என்ன டிஐ? ஆனா எத்தனை டிஐ? 2DI. 2 2 2 2, அப்ப 2DI. ஓகே, 2DB 2BE 2BH 2HI. டில தொடங்கினா ஹெச்ல முடியுது, அது மட்டும் தான் தேவை. இப்ப 2DI. 2 2 2 வர்றபடியா 2DI. ஓகேயா? இப்ப இதை விட செகண்ட் ஆன்சர்.
அடுத்த ஆறாம் கேள்வி பாருங்க. அருகில் காட்டப்பட்டுள்ள உருவானது தனது தாடைகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திய நிலையில் உள்ள வேர்னியர் கருவி ஒன்றினது அளவிடையே காட்டுகின்றது. அது ரெண்டு ஜீரோ எரருக்குரிய பொசிஷனை காட்டுதாமா. இக்கருவியின் பூச்சிய வலு. இப்ப எங்க ஜீரோ இருக்கு? கீழே இருக்கிறது வேர்னியர். 10 டிவிஷன்ஸ் தான் இருக்குது. மேல 1 2 போகுது. இப்ப இது இந்த இழிவெண்ணிக்கை என்ன? இழிவெண்ணிக்கை என்ன கேட்டீங்கன்னா 0.1 1/10 இருக்கட்டும். இப்ப இங்க பாருங்க எத்தனையாவது கோயின்சைட் ஆகுது, எத்தனையாவது பொருந்தது? இங்க இருந்து பாக்க ஆறாவது பொருந்தது ஏதோ ஒன்றோட. ஆறுல பொருந்தது. நாங்க இப்படியும் பார்க்கலாம். இதுக்குள்ள எத்தனை இருக்கு? ஆறுண்டா இது 5 மில்லிமீட்டர் இவ்வளவு. அதையும் இதையும் பார்த்துட்டு பெருக்கலாம். அதை விட ஈஸியான வழி என்ன? ரீடிங் எழுதி வருவது. வாசிப்பு எழுதி நீங்கள் என்ன ரீடிங் செவன் எதுக்கும் எதுக்கு இடையில இருக்கு? இங்கால 1 2 போகுதுன்னா இங்கால -1க்கும் 0க்கும் இடையில. இது 1 2 3 தானே போகுது. அப்ப இங்கால என்ன இருக்கு? -1 -1க்கும் 0க்கும் இடையில. இப்ப -1 பிளஸ் ஆறாவது பொருந்தது. 6 தர 0.1 ப்ளீஸ் கவுண்ட். அப்ப -1 பிளஸ் 0.6 அப்ப வரும் -0.4 மில்லிமீட்டர். இது என்ன? மைனஸ்ல வர்றபடியா மறைப்பூச்சிய வலு நெகட்டிவ் 0 எரர் 0.4 மில்லிமீட்டர். எத்தனாவது விடை? 0.4 மில்லிமீட்டர். ஓகே, அது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல தான் இருக்கு. வாசிப்போட கூட்டணுமா கழிக்கணுமா? இது நெகட்டிவ் 0 எரர் இல்லோ, கூட்டணும். ஓகே, இப்ப வாசிப்புடன் கூட்ட வேண்டும். முதலாவது விடை. Question number 7 பாருங்க. என்னவா? அமோனியா மூலக்கூறு ஒன்று 3 ஐதரசன் அணுக்களை சமபக்க முக்கோண வடிவில் அமையுமாறும் நைதரசன் அணுவை உச்சியில் கொண்டிருக்குமாறும் உள்ள பிரமிட்டு வடிவானது ஆகும். ஓகே, நைதரசன் அணுத்திணிவின் கீழ் ஐதரசன் எனும் விகிதமானது 14. என்ன? மூலமேஸ் மூலக்கூட்டு திணிவு நைதரசனுக்கு 28, ஐதரசனுக்கு 2 இல்ல 14 உண்டு. இப்ப 14 அணு எல்லாம் மூலக்கூட்டு திணிவு 28, அணுகின்ற திணிவு 14 14 உண்டு. அப்ப 14. இப்ப இது பிரமிட் வடிவத்தில் இருக்காமா. இது சமபக்க முக்கோணி. இது எம்டா, இது எம், இது எம், இது 14. இம்மூலக்கூறின் புவியீர்ப்பு மையம் ஜி ஆகவும் எச்சணுக்களால் உருவாகும் அடிப்பகுதியின் புவியீர்ப்பு மையம் எக்ஸ் ஆகவும் அமையின் விகிதம் எக்ஸ் டி இங்கில் சி. என்ன சொல்றார்? இம்மூலக்கூறுகள புவிப்பு மையம் ஜி. அது எல்லாத்தின்றையும் பிறகு சொல்றார் எச்சணுக்களால் உருவாகும் அடிப்பகுதியின் புவிப்பு மையம் எக்ஸ். இப்ப அடிப்பகுதியின் புவிப்பு மையம் இங்கே எங்க இருக்குன்னு வச்ச எக்ஸ். அதுல என்ன இருக்கும்? 3m துணிவு இருக்கும். அந்த பாயிண்ட் தான் எக்ஸ். இப்ப இந்த எம் இந்த எம் இந்த எம் புவிப்பு மையம்
இப்ப இது ரெண்டுடையும் தொகுதியின் புயமயம் எங்க இருக்கும் சிஸ்டத்தின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது 14M இது 3M இது ரெண்டையும் ஜாயின் பண்ற லைன்ல தான் என்ன இருக்கும் சென்டர் புயமயம் இருக்கு சிஸ்டத்தின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் தொகுதியின் புயமயம் என்ன ரேஷியோ இது 14க்கு 3 அப்ப இந்த ரேஷியோ 3க்கு 14 இது 13x இது 14x இப்ப எங்களை கேட்டது என்ன xgக்கு gn இதற்கு xgக்கு gn எவ்வளவு 14க்கு 3 எத்தனாவது விடை 4th ஆன்சர் இது எங்க இருக்கிற தேவையில்ல இந்த எம் 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 புயமயம் எங்க இருக்கும் அது இந்த தளத்துல 3M அங்கே ஒரு இடத்துல இருக்கும் இது 3M இந்த 3 இந்த 3Mக்கும் 14Mக்கும் அந்த லைன்ல இருக்கும் என்ன ரேஷியோ 3:14 இப்ப இங்க இருந்து அங்க 14க்கு 3 அவ்வளவுதானே ரைட் இப்ப ஒருத்தன் திருப்ப சொல்லலாம் இப்பதான் திருப்ப சொல்றேன் இங்க பாரு இந்த 3Mக்கு ரிசல்ட் நீங்க வரும் 3M ஓகே அப்புறம் இந்த 3Mக்கும் 14Mக்கும் என்ன அதை ஜாயின் பண்ற லைன்ல என்ன ரேஷியோ இது 14Mக்கு இது 3 என்ன ரேஷியோ மாறின ரேஷியோ இல்ல 3க்கு 14 எங்களுக்கு xgக்கு gn கேட்கிறார் 14க்கு 3 ஓகே கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க என்னவாம் துணிக்கு ஒன்று வி எனும் மாறாக்கதையுடன் வட்டப்பாதையில் இயங்குவதை ஒரு காட்டுகின்றது இத்துணிக்கானது ஏயிலிருந்து பிக்கு இயங்கும் போது வேக மாற்றத்தை சரியாக தருவது சேஞ்ச் இன் வெலோசிட்டியை கேட்கிறார் இங்க இருக்குது ஏ இங்க இருக்குது பி இங்க இருந்து இங்க போறார் என்ன ஆங்கிள் 120 இப்ப வேக மாற்றம் வேணும் எனக்கு ஏல இருந்து பிக்கு போயிருக்க இப்ப இந்த இடத்துல வேகம் என்ன வி இங்க இதுக்கு தொடலியா வி ஓகேயா இப்ப டெல்டா வி சேஞ்ச் இன் வெலோசிட்டி வேக மாற்றம் சம இறுதி வேகம் இது என்ன இது என்ன ஆங்கிள் கேட்டீங்கடா இது நிலைக்குத்தல்ல அப்ப இது 90 கிடையாது 30 இது 30 இங்க சொல்லுங்க இது 30 இது 60 அரை தொல்லைக்கு செங்குத்து இது ரேடியஸ் இது டான்ஜென்ட் ஒண்ணு கண்டு பண்ணிக்கொள்ளார் அப்ப இது 30 என்ன 60 அப்ப இப்படி கிடையோட 30 பாயில இருக்கு இறுதி வேகம் இப்படி மைனஸ் ஆரம்ப வேகம் இப்படி இருக்கு இப்ப வேக மாற்றம் பண்ணா கழிக்கணும் இப்ப என்ன இந்த திசையில 30 வி 30 பாயில வி இத பிளஸ் ஆக்கினா இந்த பக்கம் வி இப்ப இதுக்கு நீங்க டயக்ராம் கீறினா ரெண்டு பேரும் வெக்டர் ட்ரையாங்கிள் கீறுவானும் இப்படி கீறுவீங்க இப்படி கீறி இங்க கீறானது இப்படி கீறி 30 பாயில இது வி இப்படி கீறணும் அப்ப ரிசல்ட் என்ன இப்படி வரும் இதுக்கு நடுவால இப்படி வி வந்து இப்படி வி வரைக்க ரிசல்ட் இப்படி வரும் 60 என்ன ஓகே ஓகே இது 60 நீ அங்க சரியா தான் குறிச்சிக்க 60 அப்ப இவ்வளவும் 60 இது அரைவாசி கோணம் 30 வரும் நான் இதுல இங்க இருக்கிறேன்
இங்க பாருங்க, இது 60, இதை கீறி வி, இது முடிஞ்ச இடத்துல இருந்து இதை கீறுவீங்க வி. அப்ப இது ரெண்டு ரிசல்ட் இப்படி வரணும். இது காவி முக்கோணம் எல்லாம் வெக்டர் ட்ரையாங்கிள். இத பரலோகிராம் ஆக்குங்க, நேரம் ஆக்கணும். இது வி, இது வி. இப்ப எப்படி வருதுன்னா நடுவுக்குள்ளால வருது. இது ரெண்டும் ஈக்குவல் எல்லாம். அப்ப இது 60 எனது 30 வரும். 30 நடுவால வரும். இப்ப இந்த விட வரும் இந்த 60ல இது 30 என்னது 30 தானே. ரிசல்ட் என்ன எப்படி வர போகுது, இப்படி ஒரு ஜோனோட 30யோட. வி வருமோ? ஏய், இது சமபக்க முக்கோணம் தானே, வி வரும். அப்ப இது வியை விட கூட, வியை விட கூட எந்த ஆன்சர் இருக்கு? √3v. கால்குலேட் பண்ண தேவையில்ல நீ, வி வராது. ஏன் 60 60 60 வி வரும். அப்ப இது 30ல இருக்கிறோடைய வியை விட கூட √3v தான் வரும். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்குதா செய்தது? நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம். சிலர் இதுல வச்சிருக்க மெத்தட் எப்படி, வேக மாற்றம் 2v sin θ/2. ஏன்னா என்ன பருமன் கண்டுபிடிச்சிருவா, திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பழங்கிறது தான் வேணும். இது v வேண்டா, இது இந்த கோணத்தின் அரைவாசி 2v sin θ/2. அப்ப நேரடியா பருமனை போடுவான் 2v sin θ/2 60. அப்ப 2v into √3/2. அப்ப √3v. √3v இருக்கிறது முதலாவது நாலாவது, அதுல எது வரணும்? முதலாவது தான் வரணும். அப்ப அடிச்சு விட்டா முதலாவது. இப்படியே நேரடியா செய்யலாம். ஓகே ரைட். 9ஆம் கேள்வி வரும். என்னவா, 40 கிலோகிராம் தினுடைய ஒரு குண்டானது, கூண்டானது, குண்டு இல்ல கூண்டு, 40 கிலோகிராம் தினுடைய ஒரு கூண்டானது 80% திறன் கொண்ட மோட்டார் ஒன்றினால் 1200 மீட்டர் உயரத்துக்கு 2 நிமிட நேரத்தில் உயர்த்தப்படுகிறது. இப்ப 40 கிலோகிராம் உள்ள ஒரு கூண்டு. 40 கிலோகிராம் 400 நியூட்டன். இத 1200 மீட்டர் உயர்த்துற. இப்ப ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி உயர்த்துறார். இந்த மோட்டரின் திறன் 80%. அது இந்த பவர் 100 ஜூலண்டா 80 ஜூல் தான் என்ன செய்யும், உயர்த்துறதுக்கு பயன்படும். இதற்கு தேவைப்படும் வலு. இப்ப இதுக்கு தேவைப்படுற வலு என்னன்னு கேட்கிறார். இப்ப என்ன ஆக்சுவலா இங்க என்ன ஒர்க் நடந்திருக்கு, இந்த அவுட்புட்டை காணும். அவுட்புட் பயப்பு. அவுட்புட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவுட்புட்டை தமிழ்ல நாங்க என்ன சொல்றோம், பயப்புன்னு சொல்லுவோம். அதாவது பயன்பட்ட வேலை என்ன பயன்பட்டது எவ்வளவு, விளைவுல இது மேல தூக்கிருங்க. அப்ப எம்ஜிஹெச் இதான் ரிசல்ட் நடந்த ஒர்க் அவுட்புட் என்னது. 40 கிலோகிராம் G10 1200 மீட்டர் தூக்கிருக்கு. அவுட்புட் பவர் ரெண்டு கண்டிங்களா என்ன வரும், வைத்தி அதை 2 நிமிடத்தால பிரிக்கும். 2 நிமிடம் 2/60 இவ்வளவு வெட்டன்னு வரும்.
இப்ப இது 120 எல்லோ இங்க வச்சீங்கன்னா 10 அப்ப 4000 watt 4 கிலோவாட். when 4 கிலோவாட்ன்றது அவுட்புட். ஓகேயா? இப்ப ஆக்சுவல் எவ்வளவு வேலை செய்திருக்கு மோட்டார் கேட்டீங்கன்னா அது இன்புட். அப்ப இப்ப திறன்ன்றது என்ன? எபிசியன்சி. திறன்ன்றது அவுட்புட் ஓவர் இன்புட் இன்டூ 100%. இதுதான் திறன். அவுட்புட் ஓவர் இன்புட் இன்டூ 100. திறன் எவ்வளவு? 80%. அவுட்புட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 4 கிலோவாட். இந்த இன்புட்டை தான் கண்டுபிடிக்கணும் இன்டூ 100. இது இங்க வந்தா ஒரு 0 போயிடும். அப்ப இன்புட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 40/8 5 கிலோவாட். அப்ப மோட்டார் பயன்படுத்தின வலு எவ்வளவு? 5 கிலோவாட். இதை தூக்குறதுக்கு இந்த மோட்டார் யூஸ் பண்ண வலு வந்து 5 கிலோவாட். செகண்ட் ஆன்சர். போட்டது விளங்க உங்களுக்கு? ஆக்சுவலா நடந்திருக்கு, இந்த வெயிட்ட தூக்கி இருக்குது. அது ரிசல்ட் என்ன நடந்துட்டல்லோ. இப்ப அதுதான் என்ன? அவுட்புட். கடைசியா நடந்த வேலை தான் உனக்கு அவுட்புட். இப்ப அந்த அவுட்புட் எவ்வளவுன்னு கேட்டா 4 கிலோவாட். இப்ப இந்த அவுட்புட் இன்புட் கூட கொடுத்துருக்கணும். அவுட்புட் இவ்வளவு வேலையை செய்யறதுக்கு இதை விட கூட கொடுத்துருக்கணும். பவர் 80% இல்ல. இப்ப என்ன? எபிசியன்சி என்றது, திறன் என்றது அவுட்புட் ஓவர் இன்புட் இன்டு 100. ஓகே, 5 கிலோவாட். பத்தாவது பேர். என்னவா? பின்வரும் வேக நேர வரைவை ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை குறிப்பது. இப்படி ஒரு வெலோசிட்டி டைம் கிராஃப் தந்திருக்கார். எப்படி? வெலோசிட்டி குறையுது, பிறகு கன்ஸ்டன்ட், டக்கண்டு சடனா கீழே வந்து எதிர் திசையில மாறாம இருந்து இப்படி ஒரு வேக நேர வரை வந்திருக்கார். இதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரை இப்ப என்னண்டு வரும்? இங்க வேகம் குறையுது, வேகம் குறையுது. ஆனாலும் வேகம் பிளஸ்ல இருக்கல்லோ, இடப்பெயர்ச்சி கூடும். இடப்பெயர்ச்சி கூட போகுது. ஆனா வேகம் குறையுது. வேகம் குறையுதுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சியை விட அடுத்ததுக்கு குறையும். வேகம் குறைஞ்சிட்டு இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து குறைவு. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அடுத்ததுக்கு போன குறைவு. அப்ப கண்டினியூஸா போய் எப்படி வரும்? இப்படி வரும். ஓகேயா? இது ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு வேகம் மாறையில வெலாசிட்டி கன்ஸ்டன்ட். இப்ப கன்ஸ்டன்ட் வெலாசிட்டி என்றா இது ஸ்ட்ரெயிட் லைனா வருவார். இது வரைக்கும் இது வரைக்கும். பிறகு சடனா ஒப்போசிட்டுக்கு போயிட்டு மைனஸுக்கு போயிட்டு மைனஸுக்கு போகுதுன்னா இடப்பெயர்ச்சி குறைய போகுது. இது கூடிட்டு இனி இடப்பெயர்ச்சி குறைய போகுது. இது மாறாவேகம் இல்லோ, மாறாவேகம் ஸ்ட்ரெயிட் லைன். இப்ப இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு இப்படியே கண்டுபிடிக்கலாதோ இல்லையா? ரெண்டு விட இருக்குது. செகண்ட் ஆன்சரும் இருக்கு, ஃபோர்த் ஆன்சரும் இருக்கு. அடுத்த இங்க இருந்தா தான் கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி. இனி இது என்ன செய்யுது? எதிர் திசையில வெலோசிட்டி குறையுது. இங்க வெலோசிட்டி 5 4 3 2 1 வருது. வெலோசிட்டி குறையுது. இப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைய போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைய இந்த செகண்டுக்கு இவ்வளவுன்னா அடுத்ததுக்கு அதை விட குறைய. என் வேகம் குறையுது.
சோ இப்படி வந்து இப்படி வருதுண்டா கண்டினியூஸா குறையக்க எப்படி வரும் இப்படி வரும் அப்ப சோ இது இப்படி வந்து இப்படி வரும் அப்ப இது விடை ஃபோர்த் ஆன்சர் ஓகே சோ இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல் ஜீரோக்கு வந்து முடியும் இப்ப கொஸ்டின் நம்பர் 11 பாரு 11வது வினா என்னவா காட்டப்பட்ட உருவானது பூச்சியம் என்ற புள்ளியில் தொழிற்படும் இரண்டு ஒருதள விசைகளை பருமனிலும் திசையிலும் காட்டப்படுகின்றது அவ்விரு விசைகளுக்கு மேலதிகமாக தொழிற்படும் F1 F2 எனும் இரு விசைகள் அவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் மாற்ற கூடியதெனில் F1 F2 அமையக்கூடியது என்னவா சோ பருமனை மாத்தக்கூடாது விளையுளின் திசையை மட்டும் மாத்துது அப்படியா விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது இப்ப ரெண்டு நியூட்டன்ல இருக்குது இது ஒரு ஃபோர்ஸ் ரெண்டு பாக்ஸுக்கு இருக்குது இது ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாக்ஸுக்கு இருக்குது நீங்க கன்செப்ட் வச்சுக்கொண்டு அதே இதுல பாத்துக்கொள்ளீங்க இப்ப இங்க என்ன கேள்வின்னு கேட்டா F1 F2 என்ற ரெண்டு விசை இந்த விளையுளுண்ட பருமனை மாற்றாம திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது இதுக்கு ஒரு விளையுள் வருமல்லோ இந்த விளையுளுண்ட திசையை மாத்தணும் ஆப்போசிட்டுக்கு மாத்தணும் ஓகே நான் இதுக்கு எப்படி செய்யறேன்டா இங்க எப்படி பாருங்க இப்படியே வச்சுக்கொண்டு செய்து பரலோகிராம் கறி செய்ய வேண்டிய கேட்டா கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்ப எப்படி காண்றேன்டா இதுக்கு ஹொரிசோண்டல் கம்போனன்ட் என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த ரெண்டு விலைகளையும் பார்க்க போறோம் இதுகின்ற கிடைக்கூறு என்னன்னா ரெண்டு பாக்ஸ் இதுகின்ற கிடைக்கூறு ஒரு பாக்ஸ் அப்ப ரிசல்ட் என்ன வரும் இதுக்கும் இதுக்கும் இதுகின்ற ரெண்டு பாக்ஸ் அதுகின்ற ஒரு பாக்ஸ் அப்ப எத்தனை பாக்ஸ் மூன்று பாக்ஸ் கிடையா வரும் இந்த ரெண்டு விசையிலையும் விளையுள் கிடையா மூன்று பாக்ஸ் வரும் நிலைக்குத்து எத்தனை பாக்ஸ் வரும் இதுக்காண்டி நிலைக்குத்து கூறு ஒரு பாக்ஸ் இதுக்காண்டி மூன்று பாக்ஸ் அப்ப விளையுள் 4 பாக்ஸ் வரும் நான் சொன்னது விளங்குச்சா இப்ப இந்த ரெண்டுடையும் ரிசல்டன் வந்து இதுதான் எத்தனை பாக்ஸ் மூன்று பாக்ஸுக்கு 4 பாக்ஸுக்கும் உள்ளதான் ரிசல்ட் ஓகே இப்ப அது ஒப்போசிட் டிரெக்ஷன்ல வரணும் அப்ப இது ஒப்போசிட் டிரெக்ஷன்ல வரணும்டா அப்படி இதுக்கு இங்கால 3 பாக்ஸும் இங்க 4 பாக்ஸும் வரணும் ரிசல்ட் இங்க வரும் அதே மேக்னிடியூட்ல டிரெக்ஷன் மாறும் இப்ப இந்த டிரெக்ஷன் என்ன மூன்று பாக்ஸ் மூன்று பாக்ஸுக்கு என்ன எவ்வளவு விசையப்பன் 3 நியூட்டன் ஒரு பாக்ஸ் 1 நியூட்டன் தானே அப்ப இது 3 நியூட்டன் இது y டிரெக்ஷன்ல 4 பாக்ஸ் 4 நியூட்டன் இப்ப F1 3 நியூட்டன் எப்படி எக்ஸ் அச்சு திசை வழிய மற்றது y அச்சு திசை வழிய மறை எக்ஸ் அச்சு மறை y அச்சு ஓகே எத்தனாவது விடை இது எக்ஸ் அச்சு இது மைனஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இப்ப மறை எக்ஸ் அச்சு வழிய 3 நியூட்டன் விசை ஒன்று
மற்றது என்ன? மறை வையச்சு வழியே 4 நியூட்டன் விசை. அப்ப இது விடை மறை எக்ஸ் அச்சு வழியே 3 நியூட்டன், மறை வையச்சு வழியே 4 நியூட்டன். தேர்ட் ஆன்சர். ரைட். ஒரு ஆள் ரிப்பீட் ஆமா. வெயிட் 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 வெயிட். இப்ப இப்படி என்ன விளைவுள் 0 ஆயிருமா? ஒரு என்ன மேலதிகமாக தொழிற்படும் F1 F2 எனும் இரு விசைகள் அவற்றின் விளைவுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் மாற்றக்கூடியது. இப்படி போட்டா 0 ஆயிரும் இல்லையா? யா இப்ப இது ரெண்டும் இல்லாம போட்டாதான் இது வரும் என்ன? இது ரெண்டும் இல்லாமல் இதை மட்டும் போட்டாதான் இது வரும். இவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்? இந்த மூன்று இல்லா பண்ணணும், அந்த நாள் இந்த நாள் இல்லா பண்ணணும். அதுக்கு பிறகு 3 நாளும் வேணும். அப்ப என்ன வேணும்? இதுல 6 வேணும், இதுல 8 வேணும். அப்படி ஒரு ஆன்சர் இல்லை என்ன? ஏன் இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமா தொழிற்படும் சொல்லி கிடக்கு. அப்ப அந்த விசை ரெண்டையும் கேன்சல் பண்றதுக்கு என்ன வேணும்? 3ம் 4ம். அதை விட அடிஷனலா இன்னொரு 3 வேணும், இன்னொரு 4 வேணும். இப்ப என்ன வரணும்? -YH திசையில 8 நியூட்டன் வரணும், நேரே மறை XH திசையில 6 நியூட்டன் வரணும். எஸ், அப்படி ஒரு ஆன்சர் இல்லை. அப்ப இது ஒரு ஆன்சர். அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு தேவையில்லையே. அவங்களே நான் முதல் செய்த மாதிரி தான் செய்திருப்பாங்க. முதல் நான் தான் அதானே எடுத்து நான் என்ன அதை திசையை மாத்தணும் வேண்டாம். இது அது எப்ப இந்த விசை இல்லாம திசையை மாத்தணும் வேண்டாம். அவன் கேள்வியில் ஒரு சின்ன சிக்கனாயிட்டு என்ன, அதுக்கு மேலதிகமா 2 விசை கொடுக்குறேன்னு தானே கேட்டு கிடக்கு. அந்த விசையை அகற்றி போட்டு கொடுக்குறேன்னா இது சரி. இந்த விசையோட கொடுக்குறேன்னா 6 மட்டும் வரும். ஏன் இந்த 2 விளைவுல கேன்சல் பண்ணும், திருப்பி 3 நாளும் வந்தா தான் 8 அதே விளைவுகள் வரும். ஓகே. Right. Right. Question 12 பாருங்க. என்னவா? 3 ஒருதள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது. நிலை பண்ணிக்கொள்ளுங்க, சமநிலையில் இருக்குன்னு சொல்லிட்டார். இது தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க. என்னவா? இவ்விசைகள் தொழிற்படும் தளத்தில் உள்ள எப்புள்ளி பற்றியும் இவ்விசைகளின் அச்சரணித கூட்டுத்தொகை திருப்பங்களின் அச்சரணித கூட்டுத்தொகை 0. யா என்னது? இவர் சமநிலையில இருக்குன்னு சொல்லியா செல்லும். இப்ப எந்த ஒரு பாயிண்ட் பற்றி நாங்கள் மொமெண்ட் எடுத்தாலும் இந்த மொமெண்ட் அல்ஜிபிரிக் சம் அச்சரணித கூட்டுத்தொகை 0. பிளஸ் மைனஸை கருதி கூட்டினால் எந்த ஒரு புள்ளி பற்றி எடுத்தாலும் 0 தான். என் விளைவுள் 0 என்றபடியா சமநிலையில இருக்கே
இப்ப எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. சரி. ஸ்டேட்மெண்ட் B பாருங்க. இவ்விசைகளின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். நோ, தெரியாது. ஏன்? அந்த மூன்று விசையும் சமாந்தரமா பரலலா அணிதரையில மூன்று ஒரு தள விசைன்னு தான் தந்தவரே தவிர இந்த மூன்றும் பரலலா இல்லையா அணுதரையில. சோ பரலலா இருந்தா என்ன செய்ய தேவையில்லை, மீட் பண்ண தேவையில்லை. அந்த மூன்றும் எப்படிப்பட்டன்னு தராம மீட் பண்ண வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று சந்திக்கலாம் என்று இருந்தாருன்னா சரி, சந்திக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரா கட்டாயம் இப்படி இருந்திருக்கலாம் தானே. அப்ப கட்டாயம் என்றது பிழை. சி கூற்று. இவ்விசைகளுள் யாதாயினும் இரு விசைகளின் விளைவுளின் பெருமன் மூன்றாவது விசையின் பெருமனுக்கு சமனாதல் வேண்டும். எஸ், ஏன் 3 போர்சஸ் தானே, கட்டாயம் இந்த ரெண்டு விளைவுள் இது இந்த பெருமனுக்கு சமன். அது ஒரு புள்ளியில சந்திச்சாலும் அதேதான். இது ரெண்டு ரிசல்ட் இதுக்கு ஈக்குவல். ஓகே, வந்த கூட்டு சார். இதை விட ஏயும் சியும் மட்டும். தேர்ட் ஆன்சரா? எஸ். யா, 13ஆம் கேள்வி பாரு. என்னவா? PQR என்பன உதைபந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகின்றது. PQR என்பன உதைபந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகின்றது. இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகின்றது. வழித்தடைய பிரயோகிக்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க. இதுல என்ன சொல்லிட்டார்? மூன்றுமே வேற வேற ஆங்கிள் அடிச்சிருக்கார். மூன்றும் சேம் ஹைட். இப்ப இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தினது பரப்பு நேரங்கள் சமனானவை. எஸ். ஏன்? மூன்றுண்டையும் நிலைக்குத்துவ கூறு சமன். அதனால ஒரே உயரத்துக்கு போனார், ஒரே ஹைட்டுக்கு தானே போனவர். அப்படின்னா மூன்றுண்டையும் நிலைக்குத்து கூறு சமன். வெர்டிகல் கம்போனன்ட் வந்து மூன்றுக்கும் ஈக்குவல். வெர்டிகல் கம்போனன்ட் ஈக்குவல் போயிட்டு வர்றதுக்குரிய டைம் ஈக்குவல். இப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். சோ மூணுண்டையும் பரப்பு நேரம் சமன். அடுத்த ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பத்திலும் சமன். அதை வச்சுதான் அதே சரியேன்னு சொன்னாங்க. அது சரி. சி ஸ்டேட்மெண்ட். ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பம் ஆறிற்கு உயர்வு. எஸ். இதன் யார்? எல்லாத்துக்கும் நேரம் சமன். இது கூட தூரம் போயிருக்கேன்டா ஆறுக்குரிய கிடைக்கூறு பெருசு. அதுவும் சரி. ஏன்? நேரம் சமன். இவர் கூட தூரம் போயிருக்கார், அப்ப கதி கூட கருத்து. அப்ப இவரு கதி கூட, அதுவும் சரி. ஏபிசி எல்லாம் சரி. ஓகேயா? தனது ஒரு முனையில் பிணைச்சலிடப்பட்ட கதவு ஒன்று கம்பி ஒன்றின் மூலம் சமநிலையில் வைக்கப்பட்டிருப்பதை ஒரு காட்டுகிறது. ஒரு ஹிஞ்ச் ஒன்று போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹிஞ்ச் இருக்குது.
சோ ഇതിന്റെ வெயிட் W. இது ஒரு இளையால இப்படி பிடிச்சிக்காராம். இப்ப கேள்விய கேள்வி வரும் இல்லையா? என்ன எது இந்த விசை முக்கோணி சரி அப்படின்னு கேட்கிறேன் நினைக்கிறேன். எந்த விசை முக்கோணி சரியான? இப்ப இங்க என்னென்ன போர்சஸ் வரும்? இப்ப நீங்க பாருங்க, இதுல W இருக்கு, இது கீழே வர பகுதியில் ஒரு டென்ஷன் வரும். இது ரெண்டும் இங்க மீட் பண்ணுது, இதுவும் இதுவும். இது டபுள்யூவும் இந்த டீயும் இங்க மீட். அப்ப இதுல உள்ள மருதாக்கம் இப்படி வரணும், இப்படி வரணும். இந்த இடத்துல இருக்கிற மருதாக்கம் இப்படி வரணும். அப்பதான் இது இண்டையும் இது இண்டையும் ரிசல்ட் இது ஈக்குவே பண்ணும். அப்ப இதுல இருக்கிற மருதாக்கம் எங்க வரணும்? இந்த டைரக்ஷன்ல வரணும். இப்ப நீங்கள் விசை முக்கோணிக்கு இருந்தா என்ன வரும்? வெக்டர் ட்ரையாங்கிளுக்கு இருந்தா டபுள்யூ முதல் கீறேன் டபுள்யூ. இதுல இருந்து இந்த ஆர் வந்து இப்படி இருக்குது, டி வந்து இப்படி இருக்கு. அப்ப டபுள்யூ ஆர் டி இப்படி இருக்கு. நீங்க எதை முதல் கீறினாலும் பிரச்சனை இல்லை. ஆரை கீறினீங்களா ஆர் முதல்ல, அது முடிஞ்ச இடத்துல இருந்து டபுள்யூ, அதுல இருந்து டி. ஆக்சுவலா இதுவும் இதுவும் ஒன்றுதான். இதை மேல கருவிக்கு இது கீழே கருவிக்கு அவ்வளவு. நான் இப்ப விடைக்கேற்ற மாதிரி கீரணும்னா டபுள்யூ முதல் கீறினா ஆர் டி. அப்ப இது செகண்ட் ஆன்சர். விளங்குதோடா?